நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்திருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்துலேருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு பேசின இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, நான் உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தேன்ப்பா, காப்பாற்ற வந்தேன். உங்களை நான் ஒருபோதும் நியாயம் தீர்க்க வரல. நம்ம தான் என்ன செய்கிறோம், அநேக வேளைகளில் நம்ம தவறு செஞ்சோம்னா, தப்பு செஞ்சோம்னா நம்ம இயேசுவை விட்டு தூரம் போக பார்க்குறோம். சபைக்கு வராமல் ஆண்டவரை விட்டு தூரம் போய் பார்க்குறோம். நம்ம தகுதி இல்லை, நம்ம உண்மை இல்லை, அவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்தேன், உன்னை ரட்சிக்க வந்தேன், உனக்காக தான் நான் வந்தேன், பாவிகளுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நியாயம் தீர்க்க வரல. அது மாத்திரமில்லை, அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நான் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரையும் நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் அவரோட வார்த்தைகளை தள்ளி அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை அப்போ அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும். இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எத்தனையோ தேவ வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குறோம். வாட்ஸ்அப் மூலமாக, பல்வேறு இணையதளங்கள், வலைத்தளங்கள் மூலமாக நம்ம நிறைய கேட்குறோம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்குறோம், வேத வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளை கேட்குறதின்படி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோமா, அதை நடக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நம்ம கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு சொல்கிறாரு, நான் சுயமாக பேசலை, நான் என்ன பேசணும், நான் எப்படி நடக்கணும், என்ன உபதேசிக்கணும், இது எல்லாமே என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிடுறார். அவர் என்ன கட்டளையிடுறாரோ அதை நான் அப்படியே செய்கிறேன். அவருடைய கட்டளை யாரெல்லாம் நான் பின்பற்றுகிறேன், நான் சொல்லுகிறவர்களை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நம்மை வழி நடத்துகிறது. ஆகையால நான் பேசுகிறவைகள் பிதாவோடு பேசுகிறவைகள் தான் என்பதை அவர் திரும்பவும் தெளிவாய் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம கேட்கிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் நம்மை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை கொண்டு நான் உன்னோட பேசினேனே, இந்த வார்த்தை நான் உனக்கு போதித்தேனே, இந்த வெளிப்பாட்டை நான் உனக்கு தந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய், அதன்படி நடந்தாயா என்ற ஆண்டோட வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல், அதுவே உத்தமமானது. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு எப்படி அவருடைய தகப்பன் என்ன சொல்கிறாரோ, என்ன கட்டளையிடுறாரோ அதை செய்கிறதுக்கு அவர் தவறவே இல்லை. நாமும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆவியானவரே, நான் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்ய. இந்த வார்த்தையை நான் கேட்குறேன், இந்த பிரசங்கத்தை கேட்குறேன், ஆனால் இதன்படி வாழ என்னால் முடியலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. சதையான உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆவியானவரே. என்னை மாற்றுங்க ஆவியானவரே. என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சுபாவங்களை மாற்றுங்க, குணாதிசயங்களை மாற்றுங்க. எனக்கு ஆவியானவருடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தாகத்தோட வாஞ்சையோடு கூட கேட்டோம்.
கேட்டோம்னா, எந்த விஷயத்த நம்ம உண்மையா கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாம இருப்பாரோ? ஒரு நாள் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம கேட்கறது அவருடைய வார்த்தையின்படி கேட்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம், அவருடைய வழிகளில நம்ம நடக்கிறதுக்காக நம்ம கேட்கிறோம், நம்முடைய சொந்த சுயலாபத்துக்காக அல்ல. அதை ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்தின் காரியங்களையே கேட்டுக்கொண்டிருக்காம ஆவிக்குரிய காரியங்களை ஆவியில நம்ம வளர, ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கணும், உன்னுடைய சத்தியத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எப்போ நாம நம்மளை பார்த்து பயப்படுகிற ஒரு மனிதனாக, ஒரு மகனாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவன் நம்மளை விட்டு தலை தெறிக்க ஓடி போவான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் உள்ளதா இருக்கிறது பார்த்தீங்களா? ஆண்டோட வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளதா, வல்லமை பொருந்தியதா இருக்கிறது. இந்த சத்திய வார்த்தையை ஒரு நாள் நம்ம அறிக்கையிட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ கத்தத்தாமே நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் பிதா கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் செய்தீர், பிதா கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தை உபதேசித்தீர், பிதா சொன்னதை அப்படியே செய்தீர். அப்படியே ஆண்டவரே உம்முடைய சீஷர்களாகவே பின்பற்றுகிற நாங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, அதன்படி நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்மையன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சுவாமி. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நாங்கள் உம்முடைய பலத்தினால வேதத்துக்கு கீழ்ப்படிவோம், வேதத்தை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, பலன் உண்டு என்பதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் செயல்பட நிற்க, சத்தியத்துக்கு நாங்கள் உறுதியாய் தூணாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். துதிக மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.